ரெடியா? எல்லாருக்கும் வணக்கம். செகண்ட் கேஸ் ஆஃப் சீதாராமன் இந்த படம் வந்து இப்போது லாஸ்ட் வீக் ரிலீஸ் ஆகி ரொம்ப நல்லா ஓடிட்டுருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஸோ இந்த ஸ்பெஷல் ஷோ ஆர்கனைஸ் பண்ணதில் வந்து இந்த படம் பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது. உண்மையிலேயே ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு அழகான ஒரு த்ரில்லர் கொடுத்துருக்காங்க. டைரக்டர் தேவி பிரசாத் ஷெட்டி அவரோட படங்களை தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ரொம்ப நல்லா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. அண்ட் விஜயராகவேந்திரா சார் படத்தோட ஹீரோ ரொம்ப நல்லா இந்த படத்தில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து தமிழில் வந்து ட்ரீம் வரை பிக்சர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க இந்த படத்தை செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னாலே வந்து இந்த படம் எந்த அளவுக்கு நல்லா வந்திருக்குங்கிறது வந்து உங்களுக்கு புரியும். ஸோ கண்டிப்பாக நல்ல கண்டென்ட், நல்ல த்ரில்லர் ஃபிலிம்ஸை என்ஜாய் பண்ணி பார்க்குற ஆடியன்ஸ் இந்த படம் டெஃபினட்டாக பிடிக்கும். இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் தேட்டரில் வந்து பாருங்கள். தேங்க்யூ. முதல்ல இந்த ஆரம்பிச்சலாமா? ஆரம்பத்தில் 25 ஸ்க்ரீன்ஸில் ரிலீஸ் ஆன இந்த படம் கண்டினியூஸாக வந்து ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்ததுனால இது இந்த வீக்கில் வந்து 75 ஸ்க்ரீன்ஸில் இந்த படம் கன்டினியூ ஆகுது. ஜென்ரலாக ஒரு இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஃபிலிம்ஸில் வந்து ஒரு ஸ்லோ பர்னர்னு ஒரு ஜானர் இருக்குது. அந்த ஒரு ஜானரில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அந்த படம் வந்து பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரே பேஸில் உங்களுக்கு நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட இருக்கிறதுனால ஒரு நம்ம அடிக்கடி இந்த மாதிரியான படங்களை தேடி பார்ப்போம். ஸோ அப்படியான படங்களுக்கு இது வந்து நல்ல தீனியாக இருக்கும். ஸோ ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஆரம்பித்து இந்த படத்தை வந்து ஒரு டீம் நல்லபடியாக பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரு ஸ்மால் பட்ஜெட் ஸ்பேஸில் ஃபர்ஸ்ட் ஒரு படம் பண்ணி அதனுடைய கண்டினியூஷன் இன்னொரு படம், ஒரு ஃபர்ஸ்ட் கேஸ் ஆஃப் சீதாராமன், செகண்ட் கேஸ் ஆஃப் சீதாராமன் வந்து இந்த படத்துக்கு ஒரு நல்ல வரவேற்போட பண்ணுறது ஒரு நல்ல விஷயம். அண்டு ஒரு சின்ன படங்கள் வர்றப்போ மக்கள் எப்போவுமே ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா சப்போர்ட் வந்து லென் பண்ணுவாங்க. அந்த சப்போர்ட் இந்த படத்துக்கும் வந்திருக்குன்னு பார்க்குறப்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ இந்த படம் ஃபர்தராக இந்த வாரம் ஃபுல்லாக கண்டிப்பாக தியேட்டரில் இருக்க போகுது. இந்த படத்தை எல்லாரும் வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணணும். எப்போவுமே ஒரு படம் நல்லா இருக்கப்போ ஆடியன்ஸ் வந்து வெறும் யார் நடிச்சிருக்காங்க என்ன எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாவே வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கான ஆடியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நான் இந்த படம் ஒரு நல்ல தீனியாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ என்னோட இந்த செகண்ட் கேஸ் ஆஃப் சீதாராமனுடைய மொத்த குழுவுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஹாய், நான் விக்கர்ணன், மாஸ்க் படத்தோட டைரக்டர். இப்போ தான் பார்த்தேன் செகண்ட் கேஸ் ஆஃப் சீதாராம். அண்ட் இஃப் யூ ஹேவ் ஸ்டொமக் ஃபார் க்ரூசம் மர்டர் மிஸ்ட்ரி, இது எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகும் பயங்கரமாக. அண்ட் ஒரு அஞ்சாம் பாதிரா, கிஷ்கிந்தா காண்ட மாதிரியான மர்டர் மிஸ்ட்ரிஸ் எல்லாமே இங்கே ஓப்பன் அப் ஆச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் திஸ் கேன் பி அ கிரேட் ஸ்டார்ட். கிரேட் ஜாப் சார், லவ்லி ஒர்க். அண்ட் வெல்கம் டு தமிழ் சினிமா சார். And please எல்லாரும் பாருங்க and write as much as possible, as good as possible. Thank you. சிவபாலன், டைரக்டர் ஆஃப் பிளடி பெக்கர். நான் ட்ரெய்லர் பார்க்காம அந்த படத்துக்கு வந்தேன். வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம், வெரி இன்ட்ரெஸ்டிங் தாட் பேசிக்லி. ஏன்னா கெஸ்ஸே பண்ண முடியல த்ரூ த ஃபிலிம். யூ பேசிக்லி ட்ரை டு கெஸ்ல. நம்ம ஒரு ரைட்டர் டிரெக்டராக இருக்கும்போது இந்த படத்தில் இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் டு guess anything, and technically a very sound film. The locations ellame romba pudusa irundhu. Treatment was very new. So all the best to the team. Thank you. ನಮ್ಮ ತಮಿಳಿನ ಎಲ್ಲ ಬಾಂಧವರಿಗೂ ನಮ್ಮ ನಮಸ್ಕಾರ. ನಾನು ವಿಜಯರಾಘವೇಂದ್ರ, அவனுடைய சார் தேவி பிரசாத் ஷெட்டி. அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம செகண்ட் கேஸ் ஆஃப் சீதாராமோட டீம், டைரக்டர் சார், ப்ரெசென்டர் பவன் சார், டெக்னீஷியன்ஸ் எல்லோரும் வந்திருக்கோம். இங்கே கிடைச்ச சப்போர்ட்டுக்கும் இங்கே கிடைச்ச ஒரு என்கரேஜ்மெண்ட்டுக்கும் ஐ எம் வெரி வெரி தேங்க்ஃபுல். அது எப்பவுமே சொல்லுவாங்க, நான் கேட்டிருக்கேன், வந்தவரை வாழ வைக்கும் தமிழ்னு. அது இப்போ தான் ஐ எம் எக்ஸ்பீரியன்சிங் இட், அனுபவிச்சிருக்கேன். ஆக்சுவலி இந்த சீதாராம் பினோ கேஸ் நம்பர் 18 அப்படின்னு ஒரு படம் 2021 ரிலீஸ் பண்ணோம். அதுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் கிடைச்சிது. ஓடிடியில், அப்புறம் சேட்டலைட்டில், தியேட்டர்ஸ்லும் நல்ல சப்போர்ட் கிடைச்சிது. அந்த ஒரு ஹோப்பில் தான் இன்னொரு
ஸ்டோரி பண்ணி ஒரு படம் பண்ணி அண்ட் வி நேம்ட் இட் செகண்ட் கேஸ் ஆஃப் சீதாராம். இது நம்ம கர்நாடகத்தில் ரிலீஸ் பண்ணி சைமல்டேனியஸாக தமிழ்நாட்டிலையும் ரிலீஸ் பண்ணோம். அண்ட் த பிக்கெஸ்ட் சப்போர்ட் ஃபார் அஸ் வாஸ் ட்ரீம் வாரியர்ஸ் பிக்சர்ஸ். அவங்க நம்ம படத்தை பார்த்து இதுக்கு ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணணும், இதுக்கு ரொம்ப பொட்டென்ஷியல் இருக்குது அப்படின்னு இங்கே வந்து ரிலீஸ் பண்ணி நமக்கு என்கரேஜ் பண்ணி இன்னைக்கு ஒரு செலிபிரிட்டி ஷோ நடந்துட்டு இருக்கு. சாகர் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஸோ இவர் சாகர் புராணிக் சிவா கேரக்டர் ப்ளே பண்ணவங்க. நிறைய விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட பேஸ் ஆகட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும், சினிமாட்டோகிராஃபி எல்லாமே நல்லா இருக்குது. வாட் எவர் சப்போர்ட் வி ஆர் கெட்டிங் இன் கனடா, இன் கர்நாடகா, அதே மாதிரி இல்லை அதோட பெருசாக இங்கே நமக்கு சப்போர்ட் கிடைச்சிருக்கு, என்கரேஜ்மெண்ட் இருக்குது. அண்ட் தே ஹவ் வெல்கம் த ஹோல் மூவி ஆஸ் அ கண்டென்ட். பேசிக்கலி இங்கே லாங்குவேஜ் ஆகட்டும், anything else is not considered. All is considered is just the content of the film. So அந்த நம்பிக்கையோடு தான் நாம் இங்கே வந்து எல்லாரையும் மீட் பண்ணி we are taking back your support back to Karnataka, and thank you so much for this support. So please. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பவன் உடையர். I'm a writer, a director, producer in Kannada film industry. I've directed a couple of good movies with Yash and Punit Rajkumar Saranam. இந்த எனக்கு தமிழ் புரியுது, ஆனால் பேசுறதுக்கு கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிடும், ஏன்னா ஒரு சின்ன பயம் இருக்குது. அதுக்கு தான் நான் இங்கிலீஷ்லேயே பேசுவேன். ஆனால் இந்த when I saw this film for the first time, I saw this film in a very at the stage of basic rough cut வரும்போது I saw this film. ஏதோ ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு எனக்கு. ஐ மீன் லைக் தெர் இஸ் சம் நைஸ் ட்ரீட்மெண்ட் அண்ட் கண்டென்ட் அண்ட் குட் த்ரில்லர். அண்ட் விஜய் ராகவேந்திர சார் பற்றி ஐ ஹாவ் டு டெல் தட் he is an achiever from childhood, because he got his first national award at a very small age. And we have such a talented director, actor. I mean, I cannot say what character he's playing because you will lose the suspense. So Sagar Puranik, he himself also a director, writer, and he's also a actor. And Satvik, he's also the producer of the film. And what I want to mention here is the support and the encouragement we received in Tamil Nadu. I mean, it is so overwhelming, and they embraced this film as if it is a straight Tamil film. I mean, like, the encouragement and the support we got from I think we started around with the 20 shows or 25 shows, but the way it has been appreciated, the way it has been received is tremendously. I mean, my huge thanks to all Tamil audience, because they don't give value for the face, they give value for the content. I mean, my respect and my respect towards Tamil audience is really, really, really high, because this kind of encouragement supports more talents, and it definitely appreciates all the talents' work, and it definitely encourages them to do more such good movies. So even I want to mention a special thanks to Dream Warrior Pictures, Prabhu sir, and their team, Guhan and all people. I mean, like, they're tremendous. They're just mind-blowing, because I think they saw the trailer, and we just happened to meet just 2 days before, 2 days before of the release in Karnataka. So within that span, they made a miracle in Tamil Nadu. I mean, they just with a swift speed, they made sure this movie released in a proper manner, and it reached the audience also. And the support what we are getting, in fact, though it is a Kannada film, the way it has been received in Tamil, it is equally like a Kannada film, and in fact a little better than Kannada film, and it is really, really, really heartwarming, overwhelming from all the Tamil audience. And it's my
really, I don't know how to congratulate and the team, and how to thank all the media, all the social media PR team, and the whole Tamil audience and the Dream Warrior Pictures. It's eternal thanks to all these people, and because this kind of encouragement is gonna support more and more talents and filmmakers. Thank you so much for this wonderful opportunity in Tamil Nadu. Thank you so much. And it is a special, I would take this opportunity to mention, நான் ஆக்டிங் கோர்ஸ் படித்தது சென்னையில் ஃபிலிம் அண்ட் டெலிவிஷன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் தமிழ்நாடு இங்கே அடையாரில் தான். அண்ட் ஐ ஃபீல் வெரி வெரி ஹாப்பி, வெரி கண்டென்ட். எப்பயாவது நான் யோசிச்சிருப்பேன் அப்போது, நான் இந்த இயர் 2001 எப்பயாவது நான் சென்னைக்கு வரணும், இங்கே ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு. ஆனால் இந்த ரூட்டில் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ் என்கரேஜ்மெண்ட், அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் த லவ் அண்ட் சப்போர்ட் ஃப்ரம் த என்டையர் டீம் ஆஃப் செகண்ட் கேஸ் ஆஃப் சீதாராம். அண்ட் மெனி தேங்க்ஸ் டு பவன் சார் ஃபார் பீயிங் தேர் வித் அஸ் ஆல்வேஸ், ட்ரீம் வாரியர்ஸ் பிரபு சார், குஹான் சார், அண்ட் தேங்க்யூ ஆல் ஆஃப் எல்லாருக்கும் வணக்கம். நான் சாகர் புராணிக். சாரி, நான் தமிழில் பர்ஃபெக்ட் இல்லை, ஸோ ஐ ஸ்பீக் இன் இங்கிலீஷ். First of all, thank you Vijay Raghavendra sir for giving me this opportunity. It was such a great experience to work with Vijay sir. I've grown up watching his films and it feels great. Thank you Devi sir, Satvik sir and the entire team, Pawan sir for backing us. Special thanks to Dream Warrior Pictures for this entire opportunity. We knew we had done a good film, a decent film. We had done the confidence we had, but the response we got from the audiences made us believe that we have some magic that we've cracked, and that when Dream Warrior Pictures picked it up, major thanks to Prabhu sir, Guhan sir. We know that we have more potential in our team right now, and we want to achieve more with respect to content and films. Thank you to entire audience of Karnataka and Tamil Nadu. We need this support. Thank you so much.